கரூரில் தாவேக சார்பில் பரப்புரைக்கு அனுமதி கேட்ட இடம் குறித்த தகவல் வெளியாகியுள்ளது. கரூரில் தாவேக பரப்புரையில் நடந்த கூட்ட நெரிசலில் சிக்கி 10 குழந்தைகள், 13 ஆண்கள், 17 பெண்கள் உள்பட 40 பேர் உயிரிழந்தனர். இதனிடையே முன்னதாக தாவேக பரப்புரையில் விஜய் பேசுவதற்காக அனுமதி கேட்ட இடம் லைட் ஹவுஸ் ரவுண்டானா மற்றும் உழவர் சந்தை பகுதி. ஏற்கனவே தாவேக சார்பில் நடந்த பரப்புரையில் கூடிய கூட்டத்தை கருத்தில் கொண்டு அந்த இடம் போதாது என கூறியதாக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் தெரிவித்துள்ளார். அதனை கருத்தில் கொண்டுதான் வேலுச்சாமிபுரம் கொடுக்கப்பட்டது. இந்நிலையில் உழவர் சந்தை பகுதியின் போட்டோவும் வேலுச்சாமிபுரத்தின் போட்டோவும் இணையத்தில் வைரலாகி வருகிறது. வேலுச்சாமிபுரத்தில்தான் 2 நாட்களுக்கு முன்பு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியும் பரப்புரை செய்திருந்தார். இந்நிலையில்தான் விஜய் பரப்புரைக்கு 10,000 பேர் வருவார்கள் என போலீசாரிடம் தமிழக வெற்றிக்கழக நிர்வாகிகள் முன்னதாக அனுமதி கேட்டிருந்த நிலையில் ஒரே நேரத்தில் 27,000 பேர் அந்த இடத்தில் கூடியிருந்ததாக சொல்லப்படுகிறது. அதேபோல காலை 11 மணிக்கு பரப்புரை நேரம் என சொல்லி கூட்டத்தை வரவழைத்துவிட்டு 8 மணி நேரத்திற்கு மேல் தாமதமாக இரவு 7:30 மணிக்கு மேல் விஜய் வந்ததும் இந்த அசம்பாவிதத்திற்கு முக்கிய காரணம் என்று கூறப்படுகிறது.